இங்கே பாருங்க, வெயில் பல்ல காட்டுது, தெரியுதா? உச்சி வெயில் பல்ல காட்டுது, அந்த மாதிரி இருக்கு. இப்போ தான் எழுந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 11:45 ஆகுது, சரிங்களா? அப்பா, என்ன ரீசன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னா, நேற்று வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து விஜய் சேதுபதி இது வந்து காட்டான்னு சொல்லிட்டு ஒரு மூவி, முத்து அலைஸ் காட்டான்னு சொல்லி ரிலீஸ் ஆகிருந்தது. சரி, சும்மா பார்ப்போம். ஒரு 10 எபிசோட் இருந்தது. சரி, ஒரு எபிசோட் பார்ப்போம், நல்லா இருந்தால் பார்ப்போம்லாம், அப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ஜென்ரலாக ஓடிடியில் அப்படி தானே, இன்றைக்கி நான் 2 எபிசோட் பார்ப்போம், நாளைக்கு 2 எபிசோட் பார்ப்போம். நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன். சரி அப்படின்னு நினச்சேன். வச்சா உட்காந்து நாங்கள் நகரவே இல்லை. சாப்பிடலக்குள்ளே வந்து 10 எபிசோடு சலிக்காமல் பார்க்குறோம், நானும் என் ஹஸ்பண்டும். கண்ணெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து பார்க்கவே கூடாது, ஆனால் நாங்கள் உட்காந்து பார்த்தோம். சீரியஸாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு சட்டில்டான மூவி, க்ரைம் த்ரில்லர் அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் அதிரி புதிரியாக பரப்பரன்லாம் இல்லைங்க, தாராளமாக பார்க்கலாம். லைஃப்பில் நமக்கு சாதாரணமாக நடக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் இல்லையா, பெரிய பாதிப்பு கொடுக்கும் வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு எபிசோடையும் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு தலை தாங்க, ஒருத்தன் தலை, அந்த ஹீரோ முத்துங்கிற தலையை வச்சு தான் படம். அவன் தலை வந்து வெட்டப்பட்டு கிடக்கு, அது எப்படி வெட்டியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து படம். ஒரு இழுத்து மூடுங்க, இந்த ஸ்டேஷனுக்கு கேஸே இல்லை, ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஊரில், இழுத்து மூடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்த ஒரு ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேஸு, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கொண்டுட்டு போகிறது. ஒரு எபிசோடுக்கும் ஓகே அடுத்த எபிசோடில் இந்த முடிச்சு அவுத்துருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோடு கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு ஒன்று என்னென்னா, லாஸ்ட்டாக 10வது எபிசோடில் வந்து ஒரு க்ளோஷரே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி சீசன் 2 விட போகிறாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்ல தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, எதுவுமே சொல்ல தெரியல. எப்படின்னா, டைரக்டர் வந்து காக்கா முட்டை கடைசி விவசாயி பண்ணார் இல்லையா, அவர் தான் இந்த படம். அந்த படங்களுக்கு சலிக்காமல் இந்த படத்தை நல்லா எடுத்திருக்காரு. நான் வந்து ரீசெண்டாக நிறைய புலம்பியிருக்கேன் இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு. என்னப்பா இங்கே இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ சிம்பிள் லைன் வச்சு இவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த கடைசியாக வந்த அந்த சர்வம் மாயா நிவின் பாலி படம் டெலுலு, அதெல்லாம் செம்ம அட்மயர், அவ்வளோ அடிக்ட் ஆகிருந்தேன். ஸ்டேட்டஸில் போட்டுகிட்டே இருப்பேன் டெலுலு இதெல்லாம். அந்தளவுக்கு எனக்கு அந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் நம்ம இதில் அந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லாக ஒருத்தன், ஒரு ரவுடி, ஒரு நம்ம ஒருத்தனை காட்டா மாதிரி பார்க்குற ஒருத்தன், அவனுக்குள்ளே இருக்க ஒரு நல்ல சோலு, அவன் ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்க்குற பார்வை, நம்ம தாங்க